லிப்சேஹே லக்ஷ்மணயோகினः பதயுகம் ரத்யாபராகச்சடா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் भिक्षा पर्यटन क्षणेषु बिबराल चक्रे गलत किल्बिषा यद्विन्यासमिषेण पत्रमखरी मुद्रां समुद्रांबरा. சுவாமி ராமானுஜர் பிக்ஷைக்கு எழுந்துள்ளக்கூடிய அழகு வர்ணிக்கப்படுகிறது யதிராஜ சப்ததி என்னும் இந்த ஸ்தோத்திரத்தில். சென்ற உபன்யாசத்தில் பார்த்தோம் அல்லவா, சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜருடைய புகழ் பாடக்கூடிய 75 ஸ்லோகங்களை அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அதற்கு யதிராஜ சப்ததி என்பதாக பெயர். சுவாமி ராமானுஜர் பிக்ஷைக்கு எழுந்துள்ளக்கூடிய கால விசேஷங்களில் இந்த பூமி தாயார் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறாள் தெரியுமா என்று வர்ணிக்கிறார். லிப்சே லக்ஷ்மண யோகினः பதயுகம் ரத்யாபராகச்சடா. எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகள் தனக்கு எல்லா விதத்திலும் தஞ்சம். ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று எந்த கோரத்தாழ்வான் அருளிச் செய்தாரோ அதனை இந்த இடத்தில் காண்பிக்கிறார். ரத்யாபராகச்சடா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம். சுவாமியினுடைய திருவடி உத்தம புருஷ லட்சணம் பெற்றதான திருவடி, மகான்களுடையதான திருவடிகள், எம்பெருமானுடைய திருவடி. இவற்றிலெல்லாம் அந்த சங்க சக்கர ரேகைகள் பதிந்திருக்குமாம், பத்மம் தாமரை முதலான ரேகைகள் பதிந்திருக்குமாம். அதனால்தான் பரதாழ்வான் சொல்லும் பொழுது யாவண்ண சரணோ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனான்விதோ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி என்று சொல்லுகிறார். சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்ட என் பிரபுவினுடைய சரணார்விந்தத்தை என்னுடைய தலையில் தரித்துக் கொள்ளும் வரையில் எனக்கு சாந்தி உண்டாகாது என்று பரதாழ்வான் கூறுவான். கதா புனசங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சலம் திரிவிக்ரமத்வச் சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி என்று ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தில் என்னப்பனே பிரபோ தேவதேவா, அன்றைய தினத்தில் உலகத்தை அடைந்த பொழுது உன்னுடைய சங்க சக்கர ரேகைகளால் அடையாளமிடப்பட்டதால் அந்த திருவடியானது வசிஷ்ட கண்டாளாதி வாசியரை எல்லாருடைய சிரசிலையும் வைக்கப்பட்டதே, எனக்கு அந்த திருவடி கிடைக்குமா என்று இயங்குகிறார். இது எம்பெருமானுடைய திருவடி. அதுபோன்று தான் மகான்களுடைய திருவடியிலேயும் உத்தம புருஷர்கள் என்று கொண்டாடுகிறோமே, அவர்களுடைய திருவடியிலேயும் அந்த பத்மம் தாமரை முதலான அடையாளங்கள் இருக்குமாம். அப்படி திருவடி வைத்து வைத்து நடந்து செல்லக்கூடிய கால விசேஷங்களில் அங்கே பூமியில் அவைகள் பதிக்கப்படுகின்றன. பெரியாழ்வார் பாசுரத்தில் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் இரு காலிலும் இலச்சினைகள் பட நடந்து என்று வர்ணிப்பார். கண்ணன் நடக்கக்கூடிய அந்த அழகை போற்றும் பொழுது பெரியாழ்வார் கண்ணன் நடந்து செல்லும் பொழுது அவன் திருவடியில் உள்ளதான ரேகைகள் சங்க சக்கர ரேகைகள் இந்த பூமியில் பதிந்த பொழுது இவை அனைத்தும் தன்னுடைய சொத்து என்று கண்ணன் அவற்றை முத்திரையிடுவதை போன்று விளங்கியன என்று கொண்டாடுகிறார். ஆகையால் தற்பொழுது சுவாமி ராமானுஜர் நடந்து செல்லக்கூடிய கால விசேஷத்தில் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்திடுவே என்று எம்பெருமானாம் ஸ்ரீ நிருசிம்மனுடைய நிருசிம்மனை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அந்த நிருசிம்மனை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய மகனியர்கள், அவர்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த பாத தூளி படுவதினாலே இந்த உலகம் பாக்கியம் செய்திடுவே என்கிறார் பெரியாழ்வார். அதைத்தான் சுவாமி தேசிகன் இங்கே வர்ணிக்கின்றார். பிக்ஷா பரியட்டன க்ஷணேஷு பிபரான் சக்ரே கலத் கில்பிஷா யத்வின்யாசமிஷேண பத்ரமகரி முத்ரா சமுத்ராம்பரா. சமுத்திரத்தையே தனக்கு ஆடையாக கொண்டு விளங்கக்கூடிய இந்த பூமி தாயார் தன்னை பெரும் பாக்கியம் பெற்றவளாக நினைத்துக் கொண்டு ஆனந்தப்படுகிறார். ஏனென்றால் ராமானுஜருடைய திருவடி நமக்கு கிடைத்தது, ராமானுஜருடைய திருவடி வைப்பு நமக்கு பாக்கியமாக பிராப்தமாயிற்று என்று அந்த பூமி தாயார் கொண்டாடுகிறாளாம். இப்படி அந்த பூமியே ராமானுஜருடைய திருவடியை கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாடாமல் இருக்கலாமா? ஆனால் என்ன செய்வது? மகான்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டால் என்றோ அவர்களுடையதான பிரபாவம் அவர்களுடைய பெருமை உலகத்திற்கு புலனாகும். சோதனை இல்லை என்றால் நாம் அவர்களை மதிக்கவே மாட்டோம். அதனால்தான் எம்பெருமானே ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது அவஜானந்தி மா மூடாக, அர்ஜுனா உலகத்தில் என்னை யாராவது பெருமாள் பரமாத்மா என்று நினைக்கிறார்களா? ஏதோ
என்னை ஏதோ சாதாரண ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார்கள், ஒரு மனிதனாகத்தான் பார்க்கிறார்கள் என்று கண்ணனை அருளி செய்யும் பொழுது ராமானுஜரை போன்ற அவதார புருஷர்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டு அந்த சோதனைகளை எல்லாம் வென்று அவர்கள் சாதனைகளாக்கி காண்பித்தார் என்றோ நாம் அவர்களை கொண்டாடுவோம். ஆகையால் தான் சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வரன் ஸ்ரீ ரங்கநாதன் ஒரு சோதனையை உண்டாக்கினான். ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றொரு திருநாமம் உண்டு. ஆம், ஏன் தெரியுமா? அப்படி பிக்ஷைக்கு எழுந்தருளக்கூடிய கால விசேஷங்கள் எல்லாம் சுவாமி திருப்பாவை பாசுரத்தை அனுசந்தானம் செய்து கொண்டே எழுந்தருளுவாராம். அவருடைய திருவாக்கில் திருப்பாவை பாசுரங்கள் நடையாடிக் கொண்டிருக்குமாம். ராமானுஜரிடத்தில் சென்று ஒருத்தர் கேட்டார், சுவாமி திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றவுடன் ராமானுஜர் உடனே பதறிப்போய், வேதமனைத்திற்கும் வித்தாக விளங்கும் திருப்பாவைக்கு யாரால் பொருள் சொல்ல முடியும் என்று கேட்கிறார். இப்பொழுது நாம் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டோம், எல்லோரும் கேட்கிறோம், எல்லோரும் சொல்லுகிறோம். உண்மையில் ராமானுஜரை கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? ஆஹா, திருப்பாவை வேதமனைத்திற்கும் வித்தாக திகழக்கூடியது. ஏன், எம்பெருமானாலேயே இந்த திருப்பாவையின் பெருமையை வர்ணிக்க முடியாது. ஒருவேளை திருப்பல்லாண்டிற்கு ஆள் கிடைத்தாலும் கிடைக்கலாம், திருப்பாவைக்கு ஆள் கிடைக்காது. திருப்பல்லாண்டு சொல்வதற்கு கூட மனிதர்கள் கிடைத்து விடுவார்கள், ஆனால் திருப்பாவை சொல்லி வைப்பதற்கு மனிதர்கள் கிடையாது என்று ராமானுஜர் சொல்லுவாராம். அந்த அளவுக்கு திருப்பாவைக்கு தன்னேற்றம் அளித்த மகாத்மா. ஒரு நாள் இப்படி திருப்பாவை சொல்லிக்கொண்டே பிக்ஷைக்காக எழுந்தருளும் பொழுது பெரிய நம்பிகள் திருமாளிகை, இங்கே விமர்சகர்கள் பலவிதமாக அபிப்பிராயப்படுகிறார்கள், நாம் பெரிய நம்பிகள் திருமாளிகை என்பதாகவே வைத்துக் கொள்வோம். அந்த பெரிய நம்பிகள் திருமாளிகைக்கு சென்று திருப்பாவை பாசுரத்தை சொல்லிக்கொண்டே இவர் பிக்ஷைக்காக காத்திருக்கிறார். அப்பொழுது பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி முதலியாண்டானுடைய சரித்திரத்தில் பார்த்தோம் அல்லவா, அத்துழாய், அந்த பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி உள்ளிருந்து கலகலகலை என்று சிரித்துக் கொண்டே வெளியில் வர அவளை பார்த்த நொடியில் ராமானுஜர் ஹா என்றார். அப்படியே மயங்கி விட்டார். அந்த பெண், சிறு பெண், தன் இல்லத்தின் உள்ளிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நொடியில் ராமானுஜர் அவளை பார்த்த மாத்திரத்தில் மயங்கி விட்டார். உடனே அந்த பெண் பதறிப்போய், அந்த சிறுமி பதறிப்போய், அப்பா வாசலில் ராமானுஜஜியர் வந்தார், நான் சென்று கதவை திறந்தேன், திறந்த மாத்திரத்தில் ஹா என்று அவர் மூர்ச்சித்து விட்டார், என்ன நடந்தது என்பதை தெரியவில்லை என்பதாக ஓடி வந்து தன் தந்தையாரிடத்தில் விண்ணப்பித்தார். பெரிய நம்பிகள் வெளியே வந்து ராமானுஜருக்கு மூர்ச்சை தெளிவித்து ராமானுஜரை பார்த்து கேட்டார், என்ன சுவாமி, திருப்பாவை 18ஆம் பாசுரத்தின் அனுசந்தானமோ என்று கேட்டார். ஆச்சாரிய சிஷ்யனுடைய ஐக்கமத்தியம், ஆச்சாரியன் சிஷ்யன் உள்ளத்தில் என்ன ஓடுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார். தன் சிஷ்யன் எதனால் மயங்கி இருப்பார் என்பதை ஆச்சாரியன் நன்கு அறிந்திருந்ததனால் அன்றோ இந்த கேள்வி கேட்கிறார். என்ன இளையாழ்வாரே, ராமானுஜரே, திருப்பாவை 18ஆம் பாசுரத்தின் அனுசந்தானமோ என்று கேட்க ராமானுஜர், ஆம் சுவாமி, ஆம் சுவாமி, அது ஒரு அனுபவம், அது ஒரு தெய்வீக அனுபவம். என்ன தெரியுமா, உந்து மரகளிற்றல் ஓடாத தோல்வலியல் நந்தகோபாலன் மருமகளே நப்பில் நாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழியலை தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் என்னும் பாசுரத்தை சுவாமி ராமானுஜர் சொல்லிக்கொண்டே வரவும் பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தியான அந்த பெண், அந்த சிறுமி கலகலகல என்று சிரித்துக் கொண்டே சந்தோஷத்துடன் தன் கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் சப்திக்க, தன் பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய சலங்கைகள் சப்திக்க, அப்படியே சிரித்துக் கொண்டு ஆனந்தமாக சந்தோஷத்துடன் ஓடி வந்து அந்த கரை திறப்பதற்கும் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்று ராமானுஜர் சொல்லுவதற்கும் சரியாக இருக்க, அப்படியே ஆண்டாள் நாச்சியாரே வந்து கதவை திறந்தாளோ என்னும் பாவத்தில் ராமானுஜர் மூர்ச்சையானார்.
அப்படியே உள்ளுக்குள்ள அந்த திருப்பாவை பாசுரத்தை முழுவதுமாக அனுசந்தித்துக் கொண்டிருக்க அங்கே என்னென்ன விஷயங்கள் ஆண்டாளால் வர்ணிக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பொருந்தியதான இந்த சிறுமியானவள் சிரித்துக் கொண்டே ஓடி வந்து கலகலகல என்று அந்த கதவை திறந்த மாத்திரத்தில் ராமானுஜர் ஹா என்று மூர்ச்சித்து விட்டார். இது பெரிய நம்பிகளுக்கு தெரியுமோ? உள்ளிருந்த பெரிய நம்பியை அவருடைய பெண் அன்றோ அழைத்து வந்தாள். ஆனால் என்ன கேட்டார்? என்ன திருப்பாவை ஜீயரே, திருப்பாவை பாசுரத்தின் அனுசந்தானமா, அதிலும் குறிப்பாக உந்து மதகளிற்றன் பாசுரத்தின் அனுசந்தானமா என்று கேட்டாராம். ராமானுஜர் பிக்ஷைக்கு எழுந்தருளும் சமயங்களிலெல்லாம் இது போன்று எத்தனையோ விதமான அனுபவங்களை, ஐதிஹ்யங்களை நம் பூர்வர்கள் தங்களுடைய கிரந்தங்களில், நூல்களில் எடுத்து காண்பிக்கிறார்கள். இவையெல்லாம் ராமானுஜரின் பெருமை பேசுவதற்கு ஒரு மனித ஆயுள் என்பது போறவே போராது. அப்படி தினந்தோறும் பிக்ஷைக்கு எழுந்திருவது வழக்கம். மாதூகரம் என்பதாக பெயர், அதற்கு பிக்ஷை என்பதாக பெயர். எந்த ஒரு திருமாளிகையில் வைஸ்வரேவம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த திருமாளிகையில் பிரசாதங்களை வாங்கிக் கொண்டு வந்து சந்நியாசி தான் சமைத்து உண்ணக்கூடாது என்னும் நியமத்திற்கு உட்பட்டு ராமானுஜர் இருந்து கொண்டிருக்கிறார். திருக்கோவில் தென்னரங்கத்தின் அந்த ரங்கநாத பெருமானுடைய திருக்கோவில் நிர்வாகத்தை எல்லாம் வெகு அழகாக சீர்படுத்திக் கொண்டு வருகிறார். ஆனால் அது ஒரு சிலருக்கு பொறுக்கவில்லை. ராமானுஜரை தடுப்பவர் யாரும் இல்லை. எங்கே தங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விடப் போகிறதே என்னும் எண்ணத்தில் அவர்கள் ஒரு அடாத செயலை செய்ய துணிவு கொண்டார்கள். அப்படி ஒரு அடாத செயல் அது என்ன? ராமானுஜர் தினந்தோறும் பிக்ஷைக்கு எழுந்தருளுகிறார் அல்லவா? இன்று ஒரு திருமாளிகையில், ஒரு இல்லத்தில் அவர் பிக்ஷை வாங்கிக் கொண்டு அதை எடுத்துச் சென்று தன் ஆசிரமத்தில் உணவருந்த வேண்டுமென்றோ? அப்படியாகில் அவருக்கு இடக்கூடிய பிக்ஷையில், அந்த உணவில் விஷம் கலந்து வைத்து விட்டால் அதை உண்ணும் ராமானுஜர் இறந்து விடுவார். இனி நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை என்பதாக நினைத்து ஒரு சிலர் ராமானுஜரை கொல்வதற்கான சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்பும் கிடைத்தது. ஒரு நாள் ஒரு திருமாளிகையில் ராமானுஜர் பிக்ஷை வாங்கிக் கொள்ள அந்த பிக்ஷையில் விஷம் கலந்திருந்தது. ராமானுஜர் உணவை உண்டாரா? உயிர் பிழைத்தாரா? என்ன நடந்திருக்கும்?